பிக் பேங் நடந்த முதல் தருணங்கள்ல ஒரு சிறிய ஏற்றத்தாழ்வு இந்த பருப்பொருட்களுக்கும் எதிர்பொருட்களுக்கும் இருந்ததா கருதப்படுது. ஒவ்வொரு 1 பில்லியன் ஆன்டி பார்ட்டிகல்ஸ்க்கும் 1 பில்லியன் மற்றும் 1 மேட்டர் பார்ட்டிகல் அதிகமாக இருந்திருக்கு. மீதமுள்ள 1 பில்லியன் எதிர்பொருட்களோட மோதி ஒன்றை ஒன்று அழித்து தப்பிச்சது என்னன்னு பார்த்தா 1 பில்லியன்ல 1 துகள் மட்டுமே. அப்படி 1 பில்லியன்ல 1 துகள் தான் மிஞ்சி இருக்க இந்த மேட்டர் பார்ட்டிகல்ஸ். இந்த மிச்சங்கள் தான் எல்லாமுமா ஆனது. ஒவ்வொரு கேலக்சி, நட்சத்திரங்கள், உயிர்கள்னு இது எல்லாமே அந்த மாதிரி மிஞ்சி வந்த பருப்பொருட்கள் தான். ஆனால் ஏன் இந்த மேட்டர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்திருக்க முடியும்? அதுக்கு நமக்கு இன்னும் விடை தெரியாது. ஒருவேளை மேட்டர் மற்றும் ஆன்டை மேட்டர் துகள்கள் சற்று மாறுபட்ட இயற்பியல் விதிகளை பின்பற்றலாம். இல்லைனா நம்ம புரிதலையும் மீறிய பரிமாணங்கள் இந்த சமநிலையை சாய்த்திருக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் எதிர்பொருட்களால் உருவான யூனிவர்ஸ் வேற எங்கேயாவது கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட யூனிவர்ஸ் நம்மளை சந்திச்சா என்ன நடக்கும்? அவ்வளோதான், ரெண்டும் வெடிச்சு வெளிச்சமும் ஆற்றலும் மட்டுமே மிஞ்சும்.